Right. உடம்பின் மிக சிறிய சுரப்பி என்ன யாருக்கு தெரியும்? உடம்பின் மிக சிறிய சுரப்பி. கொஞ்சம் மைக்களை கஜி மிஸ் உங்களோட மைக்கை கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணி கொள்ளுங்க. பித்த பையன்னு சொல்லுவாங்க, அத சொல்லுவாங்களா? இல்ல இல்ல இல்ல, அதாவது பாருங்க இதுக்கு பலத்த சந்தேகங்கள் நிறைய இருக்கு, பல சந்தேகங்கள் இருக்கு. இருந்தாலும் பல பக்கமும் தேடி பல சந்தேகத்துக்குரிய விடைகள் தான் வந்திருக்கு. பலத்த சந்தேகங்கள் தான் வந்திருக்கு. இருந்தாலும் அதாவது இந்த மெலட்டனினை சுரக்கின்ற, அதாவது மனிதர்கள் ஆரோக்கியத்துக்கு அப்படித்தான் அந்த விடைய கண்டறிய முடிந்தது. நான் அதை சொல்லிய சொல்றேன். எனக்கும் அதுல பலத்த சந்தேகங்கள் இருக்கு அந்த விடையில. இல்ல உடம்புல சிறிய சுரப்பி கணையம் தான் என்றும் சொல்றாங்க, கணையம்தான் என்றும் சொல்றாங்க. இருந்தாலும் அதாவது மெலட்டோனின் என்ற ஒரு ஹார்மோனை சுரக்கின்ற, அதாவது பைனல் கிளாண்ட் படிய பார்த்துக் கொள்ளுங்க. மூளையில தானே இந்த சிறிய சுரப்பி இருக்குதான் மட்டும் சொல்றாங்க. பைனல் கிளாண்ட். உடம்புக்கு தேவையான உறக்கத்துக்கு தேவையான மெலட்டோனினை சுரக்கின்ற இந்த பைனல் கிளாண்ட் தான் மிக சிறிய சுரப்பி என்று சொல்றாங்க. நீங்க இந்த பைனல் கிளாண்ட் அந்த ஆங்கில வடிவத்தை எழுதி கொள்ளுங்க. பைனல் கிளாண்ட் பைன் சுரப்பி என்று சொல்றாங்க. நான் இன்னும் உங்களுக்கு நான் இதை சரியா தெளிவுபடுத்துவேன். இலங்கையின் முதலாவது பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் பெயர் என்ன? பலநோக்கு நீர்ப்பாசன திட்டத்தின் இரிகேஷன் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், இரிகேஷன்ல இருந்த மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் பெயர் என்ன? கல்லோயா. வெரி குட். கல்லோயா என்று சொன்னால விட சரி, பாராட்டுகள். அம்பாறை மாவட்டத்தில டிஎஸ் சேனாநாயக்கா அவர்கள் அதிமேலகு கௌரவத்திற்குரிய முன்னாள் தேச தந்தை டிஎஸ் சேனாநாயக்கா 49ஆம் ஆண்டு கொண்டு வந்த ஒரு மிக பாரிய திட்டம் தான் கல்லோயா நீர்ப்பாசன திட்டம். கல்லோயா நீர்ப்பாசன திட்டம். கல்லோயா நீர்ப்பாசன திட்டம். இப்ப இலங்கையில இறுதியாக திறக்கப்பட்ட மல்டிபர்பஸ் இரிகேஷன் ப்ராஜெக்ட் என்ன? இது முதலாவது. இறுதியது வினோதன் சார். என்னடா வினோதர்சன் சார். ஓகே, முரகா ஹந்தைக்கு புறகொண்டிருக்கு சார். உடவளவ பழசு. உமாயா. அப்ப இப்ப உங்களுக்கு விட தந்திருந்தா கெஸ் பண்ணுவேன். எழுதி விட்டுவேன். சரிதானே வினோதர்சன் சார்? சார் வினோதர்சன் சார் எந்த இடம்? அம்பார்ல எங்கே? மல்வத்தை சார் என்ன செய்யணும்? அவசரப்பட்டு விடைய எழுதிடப்படா. இப்ப நீங்க டக்குன ஒரு விடைய முறகாக எழுதிடுவேன், மறுகா வெட்டுவேன்,
திரும்ப உடவளவை எழுதுவேல் கடைசியில தான் உங்களுக்கு உமாவோயா வந்துச்சு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு டவுட்டடா விட்டுட்டு போய் கடைசியில வந்துதான் நீங்க தீர்மானிக்கணும். இப்ப இல்ல கோடு சார், அந்த இது அடிக்கிறதுக்கு நான் ஞாபகம் சார், அந்த பேரு ரெண்டு உமாய உடவல வந்தது இந்த கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக் கொள்ளணும். ரைட். ஈரான் நாட்டு அபிவிருத்தியோட. ஓகே ஓகே. இறுதியாக என்னன்னா ஒரு ஒத்த கோடு தானே இருக்கும். இப்படி ஒரு கோடு தானே இருக்கும். அதுல எழுதி வெட்டி விட்டு திரும்ப 2வது விட எழுதுறவள கோடு முடிஞ்சிடும். 3வது விடைய செருகக்குள்ள நம்ம கடும் சிக்கல் வரும். 3வது விடைய செருகக்குள்ள கடும் சிக்கல் வரும். கொஞ்சம் எழுதுறதையெல்லாம் கொஞ்சம் நிதானமாக, அதாவது எப்படின்னு சொன்னா 20 எழுத தந்தான்னு சொன்னா ஒரு 10 கோடு அடிக்க தருவான். 50 கேள்வி என்றா ஒரு 30 கோடு அடிக்கிறதும் ஒரு 20 எழுதுறதும் வரும். இப்ப இதுல 30 எண்ணத்தால ஒரு 20 எழுத வந்தால் ஒரு 10 கோடு அடிக்க வரும். அல்லது 20 கோடு அடிக்கணும், ஒரு 10 எழுத வரும். எழுதுறதுல அதை வெட்டி கிட்டியெல்லாம் வெட்டுறாலும் நீட்டா வெட்டி எழுதணும். ரைட். அப்ப உமாவோயா பலநோக்கு நீர்ப்பாசன திட்டம் தான் இலங்கையிலே இறுதியாக திறக்கப்பட்ட ஒரு நீர்ப்பாசன திட்டம். இந்த வெள்ளப்பெருக்கிலே உமாவோயா பெருசா பெருக்கெடுத்து ஓடினாலும் பதுளை மாவட்ட மக்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. 2 உப டேமுகளும் இருக்காங்க. அப்போ உமாவோயா ஈரான் அரசாங்கம் தான் உங்களுக்கு முழுக்க நிதியுதவி வழங்கினாங்க. இதோட சேர்த்து 2 சிறிய நீர்த்தேக்கம் இருக்கு உமாவோயாவோடு. வேறு பிரதேசங்களுக்கு நீரை கொண்டு செல்கின்ற புகுல்பல டயரபா என்ற 2 சிறிய நீர்த்தேக்க திட்டங்களும் இந்த உமாவோயா நீர்த்தேக்க திட்டத்திலிருந்து கட்டினார்கள். இதுதான் அம்பாந்தோட்டைக்கும் மொனராகலைக்கும் இந்த கால்வாய்களின் ஊடாகத்தான், நீர்ச்சுரங்க கால்வாய்களின் ஊடாகத்தான் உமாவோயாவிலிருந்து குடிநீரையும் நீர்ப்பாசன நீரையும் கொண்டு செல்கிறார்கள். அப்ப மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். இந்த முறை இந்த நீர்த்தேக்க திட்டங்கள், ரிசேவியர், இது தொடர்பாக நிறைய கேள்வி இருக்கும். அனர்த்தம் தொடர்புல இப்ப புது கேள்வியில் நான் போடுவேன். மகாவலியில் என்ன பிரச்சனை, இன்னொத்த கேள்வி வரும். கொத்மலையில் என்ன பிரச்சனை, கொத்மலை டேம், இதெல்லாம் பார்த்துட்டு போகணும். அடுத்தது இந்த கம்ப்ரிஹென்ஷன், அதாவது உங்களுக்கு இந்த பிரின்சிபல் சர்வீஸ் வராது, வேற ஆட்களுக்கு இந்த அனர்த்தம் தொடர்பாக தான் கட்டுரை எல்லாம் வரும். இப்ப சட்ட கல்லூரி எழுதுறார்கள், அடுத்தது ரெஜிஸ்ட்ரார் சர்வீஸ் எழுதுறார்கள். இவங்களுக்கு கட்டுரை போட்டா இந்த அனர்த்தம் தொடர்பான கட்டுரைகள் ஒரு கட்டுரையாக இருக்கு. 250 சொல்லுது. பிரின்சிபல் சர்வீஸ் ஆகிறது அந்த வாய்ப்புகள் இல்லை. ஆனா உங்களுக்கு இந்த அனர்த்தத்தை வச்சு கேஸ் ஸ்டடியில கேள்வி இருக்கும். இந்த கேஸ் ஸ்டடியில இந்த அனர்த்தத்தை வச்சு கேள்வி இருக்கும். வெள்ள அனர்த்தத்துக்கு பின்னர் பாடசாலையை கட்டி எழுப்புவதற்கு அதிபர் என்ற வகையில் நீங்கள் செலுத்த வேண்டிய அல்லது பங்களிப்பு செய்ய வேண்டிய விடயங்களை வரிசைப்படுத்துக. வெள்ள அனர்த்தத்தால் முழுக்க ஒரு பந்தியை தருவான். வெள்ள அனர்த்தத்தால கொத்மலைக்கு அருகில் உள்ள கொத்மலை மகா வித்தியாலயத்துல இப்படி வெள்ள அனர்த்தம் நடந்து பாடசாலை மாணவர்களை வீடு, பாடசாலை உடைமைகள் எல்லாம் சேதமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய பந்தியை தந்து போட்டு அதுக்குள்ள உங்களுக்கு கேள்வியை கேட்பான். அப்ப நீங்க கொஞ்சம் வெள்ள அனர்த்தம் தொடர்பாக இப்படி பிராக்டிக்கலா யோசிக்கணும். பிராக்டிக்கலா யோசிக்கத்தான் விட வரும். அப்ப நம்மளோட செல்வகுமார் சார் இல்லையா இதுல? செல்வகுமார் சார், அப்ப இப்படி நீங்க யோசிக்கத்தான் இந்த வெள்ள அனர்த்தத்தை வச்சு உங்களோட கேஸ் ஸ்டடியிலையும் கேள்விகள் இருக்கும். அப்ப நீங்க அவைகள்லையும் கொஞ்சம் அவதானமாக இருந்து விடைகள் எழுதணும். அதே போல சட்டக்கல்லூரி ஓபன் சட்டமானி எழுதுறார்களுக்கும் இந்த அனர்த்தம் தொடர்பாக 250 சொற்கள்ல கட்டுரைகள் இருக்கும். இந்த 2 வாரங்கள் தொடர்பில வெள்ள அனர்த்தம் தொடர்பாகவும், வெள்ள அனர்த்தத்துல பாதிப்பு தொடர்பாகவும், உலக காலநிலை தொடர்பாகவும், பாடசாலை எப்படி வெள்ள அனர்த்தத்திலிருந்து மீள கட்டி எடுக்கலாம் என்பது. அப்ப பத்திரிகை வாசிப்பு என்பது ஒரு அற்புதமாக இருக்கும். நிறைய விடயங்களை வரும். அப்ப உங்களோட கேஸ் ஸ்டடியில நீங்க கவனம் செலுத்துங்க. ரைட். இந்த உமாவோயாவை நாங்க தனி ஒரு விஷயமாக அடுத்தடுத்த செஷன்ல பார்க்கலாம். இந்த உமாவோயாவுக்கு முன்னர் மொரகாஹந்த பலநோக்கு நீர்ப்பாசன திட்டம் அபிவிருத்தி திட்டம் 2019 திறந்து வைக்கப்பட்டது. அதையும் எழுதி கொள்ளுங்க. 2019 முரகாகந்த நீர்ப்பாசன முரகாகந்த தொடர்பாக தனி கேள்வி ஒன்று இருக்குது. அதையும் பார்க்கலாம். இந்த
அடுத்த டியூட்டோரியல் போடக்குள்ள இந்த டேமோல் தொடர்பாக ஒரு 10-15 விடயத்தை படிச்சு போகணும். ஒரு 5-6 மார்க்ஸ் எடுக்கலாம். ஒரு 5-6 மார்க்ஸ் எடுக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்ப கட்டாயம் வெள்ள அனர்த்தத்துக்கு பின்னர் பாடசாலையை மீள கட்டி எழுப்புவது தொடர்பாக கேஸ் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்து அவைகளுக்கும் விட எழுதுங்க பல பக்கத்தாலையும். சார் உமாவோயா எத்தனாம் ஆண்டு? உமாவோயா 2024 அம்மா. அதாவது அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். எங்களுக்கு இந்த இப்ராஹிம் ரைசி என்ற ஈரான் நாட்டு ஜனாதிபதி தான் இங்க வந்து திறந்து வைத்தார். இப்ராஹிம் ரைசி என்ற ஈரான் நாட்டு ஜனாதிபதி தான் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடு 2024 இந்த திட்டத்தை திறந்து வைத்தார். இந்த திட்டத்தை திறந்து வைத்தாலும் அவர் ஒரு வாரத்தில ஹெலிகாப்டர் விபத்தில ஈரான் நாட்டு ஜனாதிபதி இறந்து போனார். எங்களோட டேம திறந்து வச்சுட்டு ஒரு வாரத்தில இன்னும் ஒரு நிகழ்வுக்காக பக்கத்து நாடான அசர்பைஜானுக்கு செல்லும் போது அங்க இடம்பெற்ற ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில இப்ராஹிம் ரைசி இறந்து போனார். இன்றைக்கு ஊவா மாகாண மக்கள் இந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பியதற்கு உமாவோயா பாரிய பங்களிப்பு. அந்த திட்டம், அதுல கட்டப்பட்ட 2 உபநீர்த்தேக்க திட்டங்கள் எல்லாம் பதுளை மாவட்டத்திலே சிறிய பாதிப்புகள் தான். பசரல் நுணுகல பாதிப்பு கடுமையான இருந்தாலும் பெரும் பாதிப்புகள் இருந்து தப்பிட்டாங்க. உமாவோயா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்குது. சரி, எந்த நதியோட சேர்ற உமாவோயா இணைக்கப்பட்ட கிரிந்தியோயா சார், கிரிந்தியோயா. அது மேலதிக நீரையெல்லாம் கிரிந்தியோயாவுக்கு தான் திருப்பி விடுவாங்க. மகாபலி எங்க வந்து விடும்? மகாபலி கடைசியா எங்க வந்து விடும் சார்? சார் கொட்டியாரக்குடா. வெரி குட் அன்பழகன் சார். கொட்டியாரக்குடா, அதையும் ஒரு ஓரத்தில் நோட் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் இந்த அடுத்த டியூட் பங்கு அந்த எப்படியும் ஒரு 6-7 கேள்வி, ஒரு 5-6 கேள்வி இருக்கும் டைம் தொடர்பா. சகலதும் அடுத்த கேள்வி நீர்ப்பாசனத்தில் இருக்க விடயங்களை தான் நாம் அலசுறது. என்னடா ஒரு 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 விஷயம் நடக்கக்கூட அது தொடர்பாக 4 கேள்வியை போடுவாங்க. பரீட்சார்த்தி எப்படி இது தொடர்பாக நடைமுறை தொடர்பாக அறிவுடையவரா இருக்காரா இல்லையான்றதை பார்க்கறதுக்காக. ரைட். திருகோணமலை எங்க சார்? கொட்டியாரக்குடா தம்பி, கொட்டியாரக்குடா. இதுலதான் கடைசியா வந்து கலக்கும். தண்ணி போன வேகத்தை பார்த்தா தலை சுத்தி போயிடும். இந்த சரியா வெள்ளம் போகக்குள்ள நானும் ஒரு பிரயாணம் போயிருந்தேன். அந்த கொட்டியாரக்குடாக்கு உள்ள கலக்க செல்லுகின்ற மகாவலி படுக்கையிலிருந்து வந்த அந்த நீர் சென்ற வேகத்தை கடலுக்குள்ள பார்க்கக்குள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? 2023 எந்த சர்வதேச அமைப்பின் நிர்வாக குழுவில் இலங்கை அங்கத்துவம் பெற்றது? யுனெஸ்கோ. எஸ், வெரி குட். ஓகே, குட் அப்டேட். பாராட்டுகள். அப்ப 2023 தொடக்கம் 24 தொடக்கம் 26 வரை உள்ள யுனெஸ்கோட இந்த நிர்வாக குழுவில அப்ப உங்களுக்கு தெரியும்
ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற 193 நாடுகளும் பொதுச்சபையில் இருக்கின்ற அங்கத்துவ நாடுகள் இருந்த போதிலும் என்ன நடக்கும் என்று சொன்னா, இதுல ஒரு சில நாடுகளை 30-40 நாடுகளை செலக்ட் பண்ணி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த யுனெஸ்கோவோட நிர்வாக குழுவில அங்கத்துவத்தை வழங்குவார்கள். அப்ப அந்த ரொட்டேஷன்ல சுழற்சி முறையில இலங்கை 2024-26 நிர்வாக குழுக்கு 2003 நடைபெற்ற பொதுச்சபை கூட்டத்தில தெரிவு செய்யப்பட்டது. இப்ப இன்னும் ஒன்றிலும் இலங்கை நிர்வாக குழு 25 இருந்து 27 வரை மெம்பராக இருக்கு. பாப்போம் யாருக்காவது தெரியும். எகோசன், அதாவது பொருளாதார சமூக சபையில எக்கனாமிக் சோசியல் கவுன்சில்ல 2025 தொடக்கம் 27 வரையும் உள்ள அந்த நிர்வாக குழுவில இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார சமூக பாதுகாப்பு சபையிலையும் என்ன நடக்குதுன்னு அந்த உயரிய குழுவிலையும் இலங்கை அங்கத்துவத்தை பெற்றிருக்கின்றது. எக்கனாமிக் சோசியல் கவுன்சில் என்றதை நீங்க எழுதி கொண்டா சரி. எக்கனாமிக் சோசியல் கவுன்சில் என்ற ஒரு விடயத்தையும் நீங்க எழுதி கொண்டா சரி. ஐக்கிய நாடுகள் சபை பொருளாதார சமூக பாதுகாப்பு சபையிலையும் இலங்கை முக்கிய அங்கத்துவ நாடாக, அதாவது அங்கத்துவம் என்பது உயரிய நிர்வாக குழு அங்கத்துவ நாடாக இருக்கிறாங்க. இது உருவாக்கப்பட்டது 45ஆம் ஆண்டு. 54 நாடுகள் இதுல 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட 54 நாடுகள் இந்த 193 நாடுகளுக்கு
ஆப்ரஹாம் லிங்கன். மரணத்தை விட மரணத்தை விட மரணத்தை விட அதிகளவு தைரியம் வாழ்வதற்கு இருக்க வேண்டும். பேரரசர் நெப்போலியன் பெனாபெட். நெப்போலியன் மாவீரன் நெப்போலியன் பெனாபட். பேரரசர் நெப்போலியன் பெனாபட். நாடு உனக்கு என்ன செய்தது? ரிப்பீட் பண்ணவா? மரணத்தை விட அதிகளவு தைரியம் வாழ்வதற்கு இருக்க வேண்டும். நெப்போலியன் பெனாபட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். நாடு என்ன செய்தது என்பதை விட. மலர் டீச்சர் உங்களோட கவரேஜ் அப்செட். ரைட். நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டுக்காக நீ என்ன செய்தாய்? நாட்டுக்காக நீ என்ன செய்தாய்? இது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோன் எஃப் கென்னடி. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோன் எஃப் கென்னடி. ஜோன் எஃப் கென்னடி. இப்படி சில முக்கியமான வரலாற்று புகழ்பெற்ற தத்துவங்கள் இருக்கு. அதுகளை நாங்க பார்க்கலாம். சார் இந்த நெப்போலியன் பெனாபட் என்ன கருத்து கம்ப்ளீட் இருக்காங்க சார்? கவரேஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. சொல்லுங்க ஐயா, என்ன சொன்னீங்க? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி. பெனாபட கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடலாமா சார்? நெப்போலியன் பெனாபட விட கொஞ்சம் கேள்வியை கொஞ்சம். நெப்போலியன் அந்த क्वेश्चனை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். ரைட் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. மரணத்தை விட அதிகளவான தைரியம் வாழ்வதற்கு இருக்க வேண்டும். மரணத்தை விட அதிகளவு தைரியம் வாழ்வதற்கு இருக்க வேண்டும். மரணத்தை விட அதிகளவு தைரியம் வாழ்வதற்கு இருக்க வேண்டும். குமார் சார். மேரி ஸ்டெல்லா மிஸ், உங்களோட மைக்கை மியூட் பண்ணுங்க. மைக்கோ இந்த மியூட் ஆகுது இல்லைன்னு தெரியல. ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் ரியாஸ் சார். சொல்லுங்க ஃபைரூஸ் சார். நான் ஃபைரோஸ் சார். எத்தனாவது? நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் வாரத்துக்கு. இப்ப வந்துகிட்டு 50. எத்தனாவது கேள்வி? 50. இல்ல சார், மொடியூல் எத்தனாவது போகுது உங்களோட மொடியூல்? நான் பிடிஎஃப் இன்றைக்கு, அதாவது என்னென்ன இன்றைக்கு ஒரு 18 கேள்வியை சேர்த்து. என்னமா? ரெண்டாவது மாடியூல் சார். ரெண்டாவது சாரி அதுல எத்தனாவது? 52வது. எனக்கு இப்படி ஒரு தகவல் சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு புதிய சார், அதாவது பின்னுக்கு கொஞ்சம் கேள்வியை சேர்த்து இந்த பிடிஎஃப் ஓட சேர்த்து அப்டேட் பண்ணிக்கிறா. சார் போட்டிருக்காரு சார். 84 கேள்வி இருக்கு அதுல. 56வது கேள்வி. இரட்டை பிரஜா உரிமை 55வது கேள்வி. ஓகே 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 ஓகே. ஜஸாக்கல்லா. ஓகே. ஃபைரூஸ் சார் எந்த ஊர்? நான் முல்லைத்தீவு சார். முல்லைத்தீவு. சன்ஃபரா ஃபாத்திமா மிஸ், நீங்க புதுசா நீங்க என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க நியூ ஜாயினர்ண்டா
நீங்க சாருக்கு காசு கட்டக்குள்ளேயே நியூ ஜெயினர் போட்டுறணும், அவர் பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவார். அப்போ இதவும் பிடிஎஃப் அப்டேட் பண்ணிக்கிற சன்ஃபிராமிஸ் எத்தனை மணிக்கு அப்டேட் பண்ணாரு சரியா? நீங்க எத்தனைக்கு ஜாயின் ஆனீங்க சன்ஃபிராமிஸ்? நேத்து ஜாயின்ட் ஆவினேன் சார். அப்போ இன்றைக்கு போட்டிக்கிற இந்த பிடிஎஃப் பாருங்க, இரவு 10 மணிக்கு போற ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிப்பார். அது வந்து மொடியூல் 3 தான் போட்டிக்கிறாங்க. மொடியூல் 2 Module போடல. 3 போட்டிருக்காங்க sir. நான் சொல்றது மொடியூல் 2ல தான் பின்னும் கொஞ்சம் கேள்வி சேர்த்து இருக்கிறேன். நீங்க பாருங்க, இப்ப எனக்காக 56வது கேள்வியை பாருங்க, இருக்கா இல்லையாண்டு. 56வது கேள்வி, அரசியல் அமைப்பின் எந்த திருத்த சட்டம் இரட்டை பிரஜா உரிமையுடையவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை வழங்கியது? ஈக்கிய சார். இருக்குது மொடியூல் 2ல. அந்த டியூட்ல தான் நான் அந்த இன்றைக்கு முடிக்கிறதுக்காக ஒரு 18 கேள்வி அதோட சேர்த்து விட்டுட்டேனே தவிர மொடியூல் 3 அதுக்கு பிறகு புதிய மொடியூல் நான் போடுவேன். இன்றைக்கு இது முடிஞ்சா புதிய மொடியூல் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டுக்கு அப்டேட் பண்ணுவேன். நீங்க செவ்வாய்க்கிழமை நைட் இஷ்யூ பண்ணா நீங்க புதன்கிழமை பிரிண்ட் எடுத்து கொள்ளலாம். ரைட், ஓகே. அதான் இப்ப மொடியூல் 3 தான் போட்டிக்கிறாங்க சார். மொடியூல் 2 இல்ல சார் எனக்கிட்ட, அதான் கேக்குறேன். மொடியூல் 2 அப்ப நீங்க இந்த நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் பண்ணணும். என்னடா இந்த பிடிஎஃப்க்கெல்லாம் நான் பொறுப்பு அல்ல. அப்ப நீங்க நேத்து தான் வந்தீங்க சார். என்னண்டா சார் அந்த கூகுளுக்குள்ள போய் பாக்குறதுல போட்டிருக்காங்க போல. ஓகே, நோ இஷ்யூ. இங்க பாருங்க Prime ஈக்கிய சார் எல்லாம். வெயிட் சன்ஃபிராமிஸ் இந்த நம்பர் எழுதுங்க. 075 4 283 260. சன்ஃபிராமிஸ் இந்த நம்பர் எழுதுங்க. 075 4 283 260. எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. நான் சன்ஃபிராண்டு நான் போட்டு விடுறேன். இனிமேல் வார பரீட்சார்த்திகள், மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருந்தகைகள், தயவு செய்து இந்த படிப்பிக்கிறது சம்பந்தமா தான் என்னோட கேட்கணும். என்ற டியூட்டி அது மட்டும்தான். அதாவது பிடிஎஃப் போடுறது, உங்களுக்கு ரெக்கார்டிங் தரது, நீங்க பே பண்றது, ஸ்லிப் அனுப்புறது எல்லாமே நீங்க வந்து ஐக்யூ சென்டரோட பார்த்துக் கொள்ளணும். சரிதானே? படிப்பிக்கிற சம்பந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்னோட கேட்கணும். என்னடா படிப்பிச்சுக்கிறீங்கக்குள்ள மத்தாக்கள்ல இந்த வேலையில பாத்தீங்கன்னா சும்மா டைம் போகும் தானே, உங்களோட டைம் தானே. அப்ப நாங்க ஷெட்யூல் டைமுக்கு முடிக்க அடுத்த செஷன் அடுத்த கிளாஸ் தொடங்குமாங்க. அப்ப அப்படி இருக்கிறதால நீங்க கொஞ்சம் அதுல இனிமேல் நீங்க நியூ ஜாயினர் ஆரண்டாலும் ஜாயின் ஆனால் அடுத்தது கொஞ்சம் பிந்தி, இப்ப அடுத்த செஷன்ல மூலா கிளாஸ் சேர கிடைக்கல, 2வது தான் பே பண்ணிட்டு வாரீங்கன்னா நீங்க போடக்குள்ளே சார் பிடிஎஃப் அப்டேட் பண்ணுங்கன்ற ஒரு மெசேஜை போட்டு விட்டுருவோம். அவர் குரூப்ல அப்டேட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். சன்ஃபிராமிஸ் மட்டும் அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ரிம்சான் சார் சொல்லுங்க. ஓகே. அப்ப அரசியலமைப்பின் எந்த திருத்த சட்டம் இரட்டை பிரஜா உரிமை உடையவர்களின் உரிமை உடையவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கியது? 20வது திருத்தம். 20க்கு முன்னே டுவல் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருந்தாங்களே. கோத்தபாயக்கு அந்த சட்டத்தை எடுத்ததுக்கு பிறகுதானே அவர் போட்டியை போட்டார். இங்க பாருங்க, அதாவது நல்லா கவனிச்சு கொள்ளணும். அதாவது 19வது சீர்திருத்தத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்தில டுவல் சிட்டிசன் போட்டியிட இயலாது. அவங்க எப்படி அங்க தூக்குறாங்கன்னு சொன்ன பதவியிலிருந்து கீதா குமாரசிங்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்கவை என்ன செய்யறாங்கன்னா 19வது திருத்த சட்டம் கொண்டு வந்த உடனே அவ பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து கீதா குமாரசிங்க பாராளுமன்ற உறுப்பினரை 2017 18 19 கால பகுதியில் அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு அவ தூக்கிட்டாங்க. முதலாவது நபர், இரட்டை பிரஜா உரிமை கொண்ட நபராக பதவி விலக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்க. அது பிறகு டயானா கமகே. அந்த சட்டத்தை எடுத்ததுக்கு பிறகுதான் ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடுவதற்காக அதிமேதகு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் தேர்தலில் தன்னுடைய அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்கிறார். ரத்து செஞ்சு போட்டு தானே அவர் போட்டியிடுகின்றார். அதற்கான அமெரிக்கா எம்பசில ஆவணத்தை தேர்தல் திணைக்களத்தில் அவர் சமர்ப்பித்து அவருடைய இரட்டை பிரஜா உரிமையை ரத்து செய்து விட்டு என்ன செய்கிறார், அவர் ஜனாதிபதியாக போட்டியிடுகிறார். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் அமெரிக்காவில் இருந்திருப்பார். அவர் இப்ப குடியுரிமை பெற்றவர் அல்ல, அமெரிக்கா ரத்து செஞ்சிட்டார், சிட்டிசன்ஷிப் இல்லை. கொஞ்சம் கவனமா இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 19, 20, 21 தொடர்பாக சின்ன சின்ன வினாக்கள், பெரிய ஹார்டான வினாக்கள் இருக்காது, சின்ன சின்ன வினாக்கள் இருக்கும். நான் அவைகளை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். டோன்ட் வரி. யாரு சார் இந்த எம்பி கீதா குமாரி? அடுத்தது முதலாவது இரட்டை குடியுரிமை கொண்டவர் என கணிக்கப்பட்ட அனுமானிக்கப்பட்ட கீதா குமாரசிங்க அவர்கள்
முதல்ல தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார். ரெண்டாவது யார் சார்? இரண்டாவது டயானா கமகே. டயானா. இரண்டாவது டயானா கமகே. பாராளுமன்றத்துக்குள்ள சண்டித்தனவெல்லாம் பத்தின அடிபுடியா அந்த பாராளுமன்ற அமைச்சரோட சண்டையெல்லாம் பிடிச்சா டயானா கமகே. கடும் ஃபேமஸான ஒருவர். நீதா குமாரசிங்க எத்தனையாம் ஆண்டு சார் பதவி கீதா நீக்கப்பட்டார்? குமாரசிங்க போறோங்க. நல்ல கேள்வி ஒண்ணு நான் வேணும் அதை சொல்றேன். வெயிட் நான் அந்த ஆண்டு கீதா குமாரசிங்க தான் ஃபர்ஸ்ட் மெம்பர். வேணும்னா நான் அந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுவேன். ரெண்டாயிரத்தி 17 சுப்ரீம் கோர்ட் சஸ்பெண்ட் அப்பீல் கோர்ட் ஜட்மெண்ட் கீதா எம்பி சீட். அவட எம்பி சீட்டுக்கு 2017 ஆண்டு என்ன செய்தார்கள் என்றா ஆப்பு வச்சுட்டாங்க. அதாவது எங்கள்கிட்ட விடயங்கள் இருந்தா நாங்க எப்படியும் தேடி படிச்சுக்கலாம். எங்களோட மண்டைக்கே சில விஷயங்களை தேடணும். எங்களோட விஷயங்களை தேடணும். ஒரு நீண்ட வாசிப்பு இருந்தா ஓகே, நீண்ட வாசிப்பு இருந்தா ஓகே. பிள்ளைகளும் இப்ப வாசிக்குது இல்லையே, பிள்ளைகளும் வாசிக்குதில்லை. பெரிய ஒரு கவலையான விஷயம். பிள்ளைகள்கிட்ட எதையுமே கேட்கவும் மேலதில்லையே. கையடக்க தொலைபேசி. அன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு சீன மாணவன் தன்னுடைய தாயாருக்கிட்ட ஒரு கையடக்க தொலைபேசி ஆக லேட்டஸ்டா வர அப்புள் வேர்ஷன் ஒன்றை வாங்கி கேட்டிருக்கிறார். அது 2-3 லட்சம் ரூபாய் பெறும். அந்த ஏழை தாயால வாங்கி கொடுக்கல. தந்தை இல்லாத ஒரு சீன மாணவன் தாயாரோடு முரண்பட்டு அவன் என்ன செய்தான், வீட்டை விட்டு வெளியேறிட்டான். சீனா பெரிய நாடு தானே, சீனா மிகப்பெரிய நாடு தானே. அப்ப அவன் சீனா விட்டு வெளியேறினதுக்கு பிறகு அந்த அப்புள் வேர்ஷன் போன் இன்ட்ரோடியூஸ் ஆகின்ற வாரம் வெயிட் பண்ணுங்களேன். அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த அப்புள் வேர்ஷன் போன் இல்ல, கிடைக்கல. அவனுக்கு வீட்டை விட்டு போய் அவனை காணல. போலீஸ் எல்லாம் வச்சார் தாயார், அவனை காண கிடைக்கல. ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு அவன் வீட்டை வாரான். அவனே தானாக வந்து சேருகிறான். ஒரு நோயாளியாக தளர்ந்து போய் வாரான். அந்த அப்புள் போனுக்காக தன்னுடைய ஒற்றை கிட்னியை 2ல் 1 வித்து போட்டு அந்த அப்புள் போன் வேர்ஷன் போனோட வீட்டை நோக்கி 6 மாசத்துக்கு பிறகு சிகிச்சை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து சேருகிறான். இலத்திரனியல் ஊடகங்கள் எங்களோட வாழ்க்கையை, பிள்ளைகள வாழ்க்கையை எப்படி ஆஸ்திரேலியாவில் சட்டம் கொண்டு வந்துட்டான். 16 வயசுக்கு உட்பட்ட யாருமே அக்கௌண்ட் துறக்க இயலாது, இமெயிலும் துறக்க இயலாது. வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் கடுமையாக சட்டம் பெற்றோர் மீது பாயும் என்று சொல்றாங்க. பெற்றோர்களை கைது செய்யணும், கோடிக்கணக்கான தண்டப்பணம் அறவிடப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் சட்டம் கொண்டு வரணும். 16 வயசுக்கு உட்பட்ட எந்த பிள்ளையும் வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அவங்க இனிமேல் அடையாள அட்டையை கொடுக்கணும் அவங்களுடைய சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா அரசாங்கம் சட்டம் முந்தநாத்திலிருந்து அமுலுக்கு வந்துச்சு. மலேசியாவிலையும் கொண்டு வந்துருக்காங்க சார். என்னமா மலேசியாவிலையும் இந்த சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. இல்ல, அதாவது உலக நாடுகள் விழிச்சுக்கிட்டு சரிதானே, நிறுவனங்கள் மீதும் கடுமையான, அன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் இந்த சமூக ஊடகங்கள் மீது கோடிக்கணக்கான ஃபைன் அடிச்சிருக்காங்க. அப்ப ஆஸ்திரேலியாவில் 16 வயசு கன்ஃபார்ம்.
வேண்டாம். நீங்க குரூப்ல இருந்து அங்கே மாறி யாருக்கும் ஷேர் பண்ணிடாது. நம்பர் தெரியாதானே, யாருக்கும் தேவை முதலாவது பிடிஎஃப் ரெண்டாவது பிடிஎஃப் இதுல இருக்கக்கூடிய நீங்க நம்பரை போட்டு விட்டா யாராவது ஒரு பேரோ 2 பேரும் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுவாங்க. ஓகே, அந்த நம்பரை பார்த்து நான் போட்டிக்கார் MFN அந்த நம்பரை பார்த்து வேணும்ட்டா யாரும் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், ஓகே, ரைட். இப்ப இதே கால பகுதியில இந்தோனேசியாவில சுமாத்ராவில் இருக்கின்ற சுமேரு எரிமலையும் வெடித்து சிதறியது. சுமேரு எரிமலையும் சுமாத்ரா தீவுகள்ல நாங்க வெள்ளத்தில மூழ்கிய போது இந்தோனேசியாவில சுமாத்ராவும் வெள்ளத்தில மூழ்கியது. எங்களுக்கு சுனாமி அடித்த போது பெரிய சுனாமி அங்கு அடித்தது சுமாத்ராவில. அப்ப சுமாத்ரா எங்கட கடல் படுக்கையோடு தொடர்பான ஒரு நிலம் போல இருக்குது. சுமாத்ராவிலேயும் அங்க இந்தோனேசியாவிலேயும் நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து சரிதானே, அப்படி சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கவனமாக இருந்து. அடுத்தது நான் திரும்ப சொல்ல லேட் ஆகி வாராக்கள் ஒருக்கா அட்மினுக்கு மெசேஜை போடணும். குரூப்ல இன்னும் ஒருக்கா முடிவு பண்ண 2 ஒருக்கா திரும்ப போட்டு விடுங்கன்னு சொல்லணும். அவங்க உங்களுக்கு கிடைக்காதல போட்டு விடுவாங்க. இப்ப நீங்க 3வது செகண்ட் செஷனுக்கு தான் சேர போறீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் தராது. சில நேரம் அவர் அட்மின் சில நோக்கங்களுக்காக அதை போட மாட்டார். அப்ப அப்படியும் இருக்கும். அவைகளை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். ரைட், ஓகே. ஆனா கட்டாயம் இந்த முதல் செஷன் தானே, கட்டாயம் எல்லாத்தையும் போடுவார். நீங்க செகண்ட் செஷனுக்கு வந்துட்டு கேட்டா போட மாட்டார். அப்ப இப்போதைய அவருக்கு உங்களுக்கு கிடைக்காட்டி அவருக்கு போடுங்க சார், ரீ அப்டேட் பண்ணுங்க குரூப்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் டியூட்டெயிலாமனு சொல்லுங்க, ரெக்கார்டிங் கூட போடுவார் அவர். ரைட். அப்ப அடுத்த எரிமலை இந்த இருக்கு சுமேரு. அதே போல இந்தியாவிலையும் நாம வெள்ளப்பெருக்க சந்திக்க காலத்தில தெற்காசியாவில இருக்கின்ற ஒரே ஒரு எரிமலை பாரேன் தீவுகள்ல இருக்குது. பாரேன் ஐலண்ட்ல, அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இந்தியாவில் இருக்குது. பாரேன் ஐலண்ட் எரிமலை, பாரேன் தீவுகள் எரிமலை, பாரேன் ஐலண்ட் தீவுகள் இருக்கின்ற தெற்காசியாவில் இருக்கின்ற ஒரே ஒரு எரிமலை. அதுவும் வெடித்து தீப்புழம்புகளை கைக்கியது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எல்லாமே அழிவுதான், அழிவுக்கான அடையாளம் என்பதை நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அவதானம்டா பாருங்க அதை. அப்ப இது எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு கேள்வியாக வரலாம். சரி, அந்த எரிமலையோட பேர் பாரன் ஐஸ்லேண்ட். அதுல எரிமலையோட பேர் அதை போடல, பாரன் தீவுகள்ல தான் இருக்குது. பாரன் வோல்கானோன்னு தான் எழுதியிருந்தாங்க பாரன் தீவுகள்ல. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு 25 வருடமாக உள்நாட்டு போர் இடம்பெற்ற ஒரு நாடு ஈராக். சதாம் ஹுசைன் இறந்து தூக்கிலிடப்பட்டதற்கு பின்னர் தொடர்ச்சியாக அரசியல் நெருக்கடிகளை சந்தித்த ஒரு நாடு. இந்த நாட்டுல அண்மையில தேர்தல் நடந்து 4வது விட முகமது ஜியா அல் சூடானி என்பவர் ஈராக் நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். ஒரு நீண்ட காலத்துக்கு விடைய ஈராக்கண்டு மாத்திக்கொள்ளும். கேள்வியை ஈராக்கண்டு மாத்திக்கொள்ளுங்க. 2025 ஈராக் நாட்டின் புதிய பிரதமர் முகமது ஜியா அல் சூடானி. டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. ஈராக்கண்டு மாத்திக்கொள்ளுங்க. ஈராக் ஃபைரூஸ் சார் சொல்லுங்க. ஈரான் வந்தாலும் பிள்ளை இல்ல, அதுல மசூத் பர்சான். ஓகே, நாம ஈரான மறுக பாப்போம். ஈரான்ல நிறைய பார்க்கணும். ஈரான்ல புதிய ஜனாதிபதி பதவி ஏற்றிருக்கிறார் 2025. நோ இஷ்யூ. அப்ப நாம கேள்விக்கு ஏற்ற மாதிரி பார்த்துப்போம். முகமது ஜியா அல் சூடானி ஈராக் மாத்திக்கொள்ளுங்க. மசூத் பெஸ்கியான் என்பவர் தான் ஈரானுடைய ஜனாதிபதியாக இப்ராஹிம் ரைசி இறந்ததுக்கு பிறகு வந்திருக்கிறார். அது அடுத்தடுத்த முடிவுல கேள்விகளாக வரும். அது ஒரு பெரிய ஒரு விடயம். அதை நாங்க பார்க்கலாம். மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட தெற்காசிய நாட்டின் முன்னாள் பிரதமரின் நாடு. சரியான என்ன? இப்ப தெற்காசியாவில 2022ஆம் ஆண்டு இலங்கையில அறகலை
2024 பங்களாதேஷில பெரிய ஒரு மாணவர்கள் போராட்டம். 2025 நேபாளத்திலேயும் பெரிய ஒரு பாரிய அரசுக்கு எதிரான புரட்சி. இப்ப நாங்க வருவோம் 2024 ஷேக் ஹசீனா தான் அந்த தேசத்தின் பிரதமராக இருந்தார். அங்க ஏற்பட்ட நெருக்கடிகள், அங்க ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள், அரசியல் குழப்பங்கள் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக பாரிய மாணவர், ஒரு 20 லட்சம் மாணவர்கள் தலைநகர் டாக்கா, அதே போல ஷியால்கோட் போன்ற பெரிய நகரங்கள்ல இறங்கி வாரக்கணக்கான போராட்டங்கள்ல ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 தடவைகள் பிரதமராக இருந்தார். 2008 பிரதமராக வந்தவர், இதுக்கு முன்னே ஒருக்கா இருந்திருக்கார் 96லையும். 2008 வந்தவர் 2024 வரையும் ஷேக் ஹசீனா அந்த தேசத்தின் சக்தி மிக்க பிரதமராக இருந்தார். ஆனா மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம் அவருடைய ஆட்சியை பஞ்சு பாலங்களாக துகள் துகளாக உடைத்தெறிந்தது. இந்தியாவுக்கு போய் அரசியல் தஞ்சம் அடைந்திருக்கிறார் ஷேக் ஹசீனா. இப்ப இவர் போனதுக்கு பிறகு இப்ப ஒரு வருடமாக சமாதான நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் அந்த தேசத்தின் இடைக்கால தலைவராக பதவியேற்றிருக்கிறார். அந்த தேசத்தின் இடைக்கால வரப்போற கேள்விகள் இந்த PDF தயவு செய்து மிஸ் பண்ணப்படாது. நிறைய அப்டேட்டுகள் இருக்கு. நீங்க மிஸ் பண்ணாம இந்த விஷயங்களை முடிக்கணும். வரப்போற இதிலிருந்து நிறைய கேள்விகள் வரும். அப்ப நாம இப்படித்தானே ஒரு செஷனை வந்துட்டு ஒரு செஷனை விடுறது, மறு அடுத்த செஷனுக்கு வாரது, திரும்ப எக்ஸாம் வாரது பிடிச்சு கொள்ள மாட்டீங்க. நான் சீரியஸா சொல்றேன், பிடிச்சு கொள்ள மாட்டேங்க. அன்னைக்கு ஒரு எக்ஸாமில ஒரு மாணவர் என்னோட முரண்படுவார். சார், இடையில உள்ள சில அப்டேட்களை நீங்க படிப்பிக்கல என்று சொன்னார். அப்ப என்னடா அங்க கேள்வி கேட்கிறாங்க அந்த எக்ஸாம்ல, சர்வதேச வெசாக்தின நிகழ்வுகள் இடம்பெற்ற நாடு, இதான் கேள்வி. அவருக்கு அந்த எக்ஸாம் எழுதக்குள்ள ஒத்தோரைஸ்ட் அல்லது SLIRS நினைக்கிறேன். அவருக்கு விட தெரியல. என்னோட வந்துட்டு சார் இந்த புடியான சில விடயங்களை நீங்க சொல்லலையே, எக்ஸாம் எழுதி போட்டு வந்தார். அப்ப நான் சொன்னேன், அப்ப எப்ப வந்தீங்கன்னு கேட்டேன். இடையில 2 மாசம் பிரேக் விட்டு இருந்தார். அப்ப இன்னொரு தொடர்ச்சியாக வந்த ஒரு ரத்தினபுரி மாவட்ட மாணவி கிட்ட கேட்டேன், இதுக்கு நீங்க விட சொல்லுங்க மாட்டோம். அந்த மாணவி சரியா விட போட்டா வியட்நாம் வந்து. அப்ப அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அப்ப நான் நீங்க ஒரு 1.5 மாசம் செஷனை விட்டு போட்டு வந்து என்னிட குற்றச்சாட்டு வரப்படாது. உண்மையிலே கேள்வி பொதுவா ஒரு சமுத்திரம் வராமல் போகும். ஆனா நாங்க அப்டேட்டோட போனா ஏதோ ஒரு இடத்துல நான் அந்த விஷயத்தை சொல்லியே இருப்பேன். நீங்க எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி, அநேகமான சமகால நிகழ்வுகள் மிஸ் ஆகும். இப்ப இந்த கரண்ட் போன 15 நாளும் 20 நாளும் உள்ள பத்திரிகைகள் எல்லாம் இப்படி அடுக்கி வச்சிருக்கேன். இன்னும் அதுல இருந்து ஒரு கேள்வி தொகுக்கது. அதுல இருந்து இதெல்லாம் போன மாசத்துல தொகுத்தது. இந்த மாசம் தொடங்கி இன்றைக்கு திகதி டிசம்பர் 14 அல்லது இந்த 14 நாட்களும் உள்ள பத்திரிகைகளும் செய்திகளும் அப்படியே தேங்கி இருக்குது. ஏதோ ஒரு நாள் லீவ் எடுத்து அவைகளையும் நான் இந்த கேள்விகளாக தொகுத்து முடிப்பேன். தயவுசெய்து நீங்க எங்க கிளாஸுக்கு போனாலும் சரி அந்த குரூப்பை கண்டினியூவா ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி சிலர் 2 இடத்துல போனாங்க. அன்றைக்கு ஒரு மாணவர் எடுத்தார், சார் நான் இப்படித்தான் ஃபாலோ பண்றேன், இப்படித்தான் இருக்கும், எனக்கு அங்கேயும் பெஸ்டா இருக்கு இங்கேயும் பெஸ்டா இருக்கு, விட்டுக்கொள்ள முடியல. ஓகே, ஃபாலோ பண்ணுங்க, அது அவங்கள பொறுத்தது தானே. அப்ப ரைட். அடுத்த கேள்வி வர போற கேள்விதான். 2025 ஆண்டு மே மாதம் தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய மெய்வல்லுநர் விளையாட்டு விழாவில் தனிநபர் பதக்கம் ஒன்றை பெற்றுக் கொண்டவர். தென்கொரியாவிலே குமி நகரில ஆசிய விளையாட்டு விழா இடம்பெறுகிறது. இதுல இலங்கைக்கு முகமது யூனுஸுக்கு சமாதான பிரிவில சமாதான நோபல் பரிசு பெற்ற ஒருவர் தான் முகமது யூனுஸ். இப்ப பங்களாதேஷ் இடைக்கால தலைவர். நான் சொன்னதானே, எழுதி கொள்ளணுமா, மிஸ் பண்ணாம எழுதி கொள்ளுங்க. என்ன சார் அவரே முதலாவது கேள்விக்கு விட டெய்லி ஹப்பி, 3வது, 2வது கேள்விக்கு விட 4வது விட 3வது கேள்விக்கு விட பங்களாதேஷ், 3வது கேள்விக்கு விட பங்களாதேஷ்.
2025 மே மாதம் தென்கொரியாவில் இடம்பெற்ற ஆசிய மெய்வல்லுநர் விளையாட்டு விழாவில் தனிநபர் பதக்கம் ஒன்றை பெற்றவர் கலிங்க குமாரகே. 400 மீட்டர் மெய்வல்லுநர் நிகழ்ச்சியில கலிங்க குமாரகே இலங்கை பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு வெண்கல பதக்கத்தை பெற்றுக்கொண்டார். வேற தனிநபர் நிகழ்ச்சியில அஞ்சலோட்டத்திலேயும் ஒரு வெண்கல பதக்கம் கிடைத்தது இலங்கை. 4x400 அஞ்சலோட்டத்திலேயும் ஒரு வெண்கல பதக்கம் கிடைத்தது. நான் நன்மையில சொன்னேன், அந்த சின்ன விடயங்களை விட்டுட்டு போக இயலாது. கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். உடைந்த எலும்புகளை ஒட்டும் பசையை 2025 சீனர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். பின்வரும் நாடுகளில் நிலம் சூழ் நாடுகளின் வகைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவது சொல்லுவாங்க டபுள் லேண்ட் லாக் கண்ட்ரிஸ். என்ன விளையணும்? அதாவது நிலம் சூழ் நாடுகள், இரட்டை நிலம் சூழ் நாடுகள் என்றுதான் சொல்லுவாங்க. இரட்டை நிலம் சூழ் நாடுகள் என்று சொல்லுவாங்க. கேள்விக்கு விட லீச்சென்ஸ்டைனும் உஸ்பெகிஸ்தானும் இரண்டாவது. லீச்சென்ஸ்டைனும் உஸ்பெகிஸ்தானும் ஐரோப்பா கண்டத்தில் ஒரு மிகச்சிறிய நாடு லீச்சென்ஸ்டைன். இப்ப வருவோம். என்னன்னு சொன்னா, இரட்டை நிலம் சூழ் நாடுகள், டபுள் லேண்ட் கொண்ட அந்த நாடும் நிலத்தால சூழப்பட்டிருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடுகளும் நிலத்தால சூழப்பட்டிருக்கும். அப்ப இந்த நாடுகளுக்கு எந்த கணவாய்களோ எந்த கடல் வழி பாதைகளோ ஆறுகளோ ஏரிகளுக்கு கூட வர முடியாது. முழுக்க நிலத்தல தான் வரணும். அப்ப மத்திய ஆசிய நாடான உஸ்பெகிஸ்தானும் லீச்சென்ஸ்டைனும் இரட்டை நிலம் சூழ் நாடுகள். அந்த நாடும் வளர்ச்சி, அந்த நாட்டை சுற்றி இருக்கின்ற நாடுகள் நிலத்தால சூழப்பட்டிருக்கும், அதை சுற்றி இருக்கின்ற நாடுகளும் நிலத்தால சூழப்பட்டிருக்கும். அப்ப கட்டாயம் இரட்டை நிலம் சூழ் நாடுகளுக்குள்ள நீங்க லீச்சென்ஸ்டைனும் உஸ்பெகிஸ்தானையும் எழுதணும். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன ஒரு கேள்வி கேட்கிறாங்க, சாம்பல் பட்டியல் நாடு என்னமா மானோட் சார் கேக்குறீங்களா? மானோட் சார் மைக்க மியூட் பண்ணுங்க, டெலிபோன் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன செய்யணும், உங்களோட டெலிபோன் வரக்குள்ள உங்களோட மைக்க மியூட் பண்ணிட்டு டெலிபோனை பேசணும். ஓகே, நான் இப்படி செய்யறேன் ஒருக்கா, நீங்க மத்த ஆக்களோட கேட்க தேவையில்ல. நான் அட்மின் ஒருக்கா சொல்லி கொடுறேன். சார் 1 2 3 PDF திரும்ப ஒருக்கா அப்டேட் பண்ணி விடுங்கன்னு நான் சொல்லி கொடுறேன். அப்டேட் பண்ணி விடுவேன். ஆனா அடிக்கடி கரைச்சல் படுத்தவுமே இல்ல, ஜாயிண்ட் ஆகக்குள்ளேயே அதை கேட்டு வாங்கணும் சார். பிளீஸ் தயவு செய்து. ரைட், ஓகே. வின்சென்ட் சஞ்சிகையால் எமது நூற்றாண்டின் தலை சிறந்த கிரிக்கெட் வீரராக பெயரிடப்பட்டவர் ஆஸ்திரேலியா நாட்டின் சர் டான் பிராட்மேன். இவரை ஃபாதர் ஆஃப் கிரிக்கெட் என்று சொல்லுவாங்க. டான் பிராட்மேனை கிரிக்கெட்டின் தந்தை என அழைப்பார்கள். இவர் ஒரு அரிய சாதனை இருக்கு, யாருக்கு தெரியும்? இவருடைய ஒரு அரிய சாதனை இருக்கிறது. 100% சராசரி சார் டெஸ்ட் மேட்ச்ல. எஸ், வெரி குட். அவர் 99.99 என்ற இந்த சராசரிய டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்ல கொண்டுள்ளார். 150 வருட நெருங்க போகுது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில ஒரு துடுப்பாட்ட வீரர் இவ்வாறான ஒரு சராசரியை பெற்றுக்கொண்டதில்லை. அப்படி ஒரு சராசரிய டான் பிராட்மேன் இன்று வரைக்கும் பெற்றிருக்கிறார். அந்த சாதனை உடைக்கப்படல. இப்ப கிரிக்கெட் மேதை சச்சின், பிரையன் லாரா, குமார் சங்கக்காரா இவங்க எல்லாம் ஒரு 50ல தான் வச்சுக்கிட்டாங்க. கமிண்ட் மெண்டிஸ் சமப்படுத்தியிருக்காரு சார் போன வருஷம். எப்படி? கமிண்ட் மெண்டிஸ் ஸ்ரீலங்காவில் அவர் ஒரு 65க்கு வந்துட்டார்.
சமப்படுத்தியிருக்கதா போன வருஷம் இருந்துச்சு. ஓ, கொஞ்சம் ஒரு 65 தான் வந்து இருக்கிறாரு. அவருக்கு வர வர இறங்கி வந்து ஒரு 50க்கு வந்துரும் அது. ரைட். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் சுழற்சி முறை அங்கத்துவத்தை 2025 பெற்ற தெற்காசிய நாடு. அப்ப பாதுகாப்பு சபையில எத்தனை நாடுகள் அம்மா பிள்ளைகள்? பாதுகாப்பு சபையில எத்தனை நாடுகள்? 15 சார். ஓகே, வெரி குட். 15. இதுல நிரந்தர அங்கத்துவ நாடுகள் வீட்டோ 5. எத்தனை? 5. 5. ஒரு தடவை போன இந்த வருஷம் ஒரு கேள்வி கேட்டாங்க, வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகள் எத்தனை என்று. சிம்பிளா இருக்கும். எப்படி ஒரு 10 கேள்வி இலகுவாக கடந்து செல்லக்கூடிய கேள்விகள் இருக்கும். அப்ப அமெரிக்காவும் பிரித்தானியாவும் பிரான்சும் சீனாவும் ரஷ்யா, அமெரிக்கா, அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், சைனா, சீனா, ரஷ்யா. ரஷ்யா. இவங்க 5 பேரும் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ், பெர்மனன்ட் வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகள். மற்ற 10 நாடுகளையும் பாதுகாப்பு சபை சுழற்சி முறையில் ரொட்டேட்ல தெரிவு செய்வாங்க. ரொட்டேட்ல 2 வருடங்களுக்கு ஒருக்கா தெரிவு செய்வாங்க. 2 வருடங்களுக்கு ஒரு தெரிவு செய்வாங்க. அதே போல தலைமைத்துவமும் ரொட்டேஷன்ல போகும். பாதுகாப்பு சபை தலைமைத்துவம் ரொட்டேஷன்ல போகும். இப்ப இதுல இருக்கின்ற ஆசிய கண்ட நாடுகள்ல தெற்காசிய நாடு பாகிஸ்தான், ஆசிய கண்ட நாடு தென்கொரியா. 2 பேரும் 2025 டிசம்பரோட காலியாகி போவாங்க. மறுக இன்னும் 2 நாடு அந்த ஆண்டுகள் முடிய 2 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த 10 பேரும் ரொட்டேஷன்ல வந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை எழுதி கொள்ளணும். அப்ப கேள்விக்கு விட பாகிஸ்தான், அதில் இருக்கின்ற இன்னும் ஒரு ஆசிய கண்ட நாடு தென்கொரியா. அவங்களோட காலம் முடிய வெளியேறுவாங்க என்பதை நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளணும். அப்ப இவைகள்ல கொஞ்சம் குழம்பிக்கப்படாது. இப்ப தலைமைத்துவம் டிசம்பர் 2025 வரையும் ஸ்லோவேனியான்ற ஒரு ஐரோப்பா கண்ட நாட்டுக்கிட்ட இருக்கு. பாதுகாப்பு சபை தலைமைத்துவம் 2025 டிசம்பர்ல ஸ்லோவேனியா ஒரு ஐரோப்பா கண்ட நாட்டுக்கிட்ட இருக்கு. என்ன நடக்கும்னா, ஸ்லோவேனியாவும் ஒரு தற்காலிக மெம்பர், 2 வருஷத்துக்கு ஒரு மெம்பர். அவங்களை 2025 முடிய அவங்களோட காலம் முடியும். இந்த வருஷத்திலேயும் போன வருஷத்திலே நினைக்கிறேன் உலக அழகியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் தொடர்பில் வினாக்களை கேட்டாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, 5 வகையான போட்டிகள் நடக்கும். மிஸ் வேர்ல்டு ஒன்று நடக்கும், மிஸ் யூனிவர்ஸ் ஒன்று நடக்கும், அடுத்தது மிஸ் எர்த் ஒன்று நடக்கும், அடுத்தது மிஸ் இன்டர்நேஷனல் ஒன்று நடக்கும், அடுத்தது திருமதிகளுக்கான மிஸ்ஸஸ் வேர்ல்டு ஒன்று நடக்கும் கல்யாணம் முடிக்காக்களுக்கு. அப்ப வளமையா இது தொடர்பாக கேள்வி வந்திருக்கு, மிஸ் வேர்ல்டு தொடர்பாக கேள்வி வந்திருக்கு, மிஸ் யூனிவர்ஸ் தொடர்பாக கேள்வி வந்திருக்கு, மிஸ் யூனிவர்ஸ் தொடர்பாகவும் கேள்விகள் வந்திருக்கு. இப்ப என்னண்டா, இப்ப நாங்க பார்க்க போறது மிஸ் யூனிவர்ஸ் தொடர்பா பார்க்க போறோம். பாத்திமா போஸ் எதனோடு தொடர்புடையவர்? இந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற 2025 டிசம்பர் மாதம் இடம்பெற்ற பிரபஞ்ச அழகி மிஸ் யூனிவர்ஸ் தெரிவு செய்யப்பட்டவர் பாத்திமா போஸ், மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர். மெக்சிகோ பிரபஞ்ச அழகியாக தெரிவு செய்யப்பட்டவர் மெக்சிகோ நாட்டை சேர்ந்த. அப்ப குழம்பிடப்படாது, ஒவ்வொன்றா சொல்லி தருவேன், குழம்பிடப்படாது. அப்ப நாங்க அதுல நிதானமாகவும் இருக்கணும். இப்ப 2024 ஆண்டு டென்மார்க் நாட்டை சேர்ந்த விக்டோரியா கஜீர் டெய்ல்விக்
இவர்தான் 2024 ஆண்டு பிரபஞ்ச அழகி. 2024 ஆண்டு பிரபஞ்ச அழகி. அப்ப இது ரெண்டுமே மிஸ் யூனிவர்ஸ். இது ரெண்டுமே மிஸ் யூனிவர்ஸ் என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். அந்த பேரை கொஞ்சம் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க சார். எங்களோட கேள்வி ஃபாத்திமா போஸ் எதனோடு தொடர்புடையவர்? அப்ப ஃபாத்திமா போஸ் என்ற யூடியூப் பக்கத்திலே அவர் பிரபஞ்ச அழகி 2025 டிசம்பர். அவர் வந்துகிட்டு மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர். 2024 ஆண்டு டென்மார்க்கை சேர்ந்த விக்டோரியா கஜீர் டெய்ல்விக் தான் 2024 ஆண்டு பிரபஞ்ச அழகி. விக்டோரியா கஜீர் டெய்ல்விக். இப்ப நாங்க திரும்ப பார்க்க போறோம் மிஸ் வேர்ல்ட். இந்த முறை 2025 மிஸ் வேர்ல்ட் எங்க நடந்துச்சுன்னா இந்தியாவில தாய்லாந்து நாட்டை சேர்ந்த, கொஞ்சம் தாய்லாந்து பேர் தான், ஒபல் சுஜத்தா சுவாங்ஸ்ரீ. இந்த தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒபல் சுஜத்தா சுவாங்ஸ்ரீ தான் 2025 ஆண்டு உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார் என்பதையும் கட்டாயம். அப்ப கடந்த காலங்கள்ல இவைகள் தொடர்பில வினாக்கள் பல தடவைகள் வந்திருக்கு. இப்ப இதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அது கேள்விக்கு வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. நான் அதையும் சொல்லி இந்த செஷனை முடிப்போம். இந்த டியூட்டை மிஸ் பண்ணாம வாங்க. நிறைய வரக்கூடிய கேள்விகள் நிறைய போட்டு இருக்கிற. நேரடியா வந்தா தான் உங்களுக்கு அப்ப நேரடி என்பது உங்களுக்கு தெரியும். நாம மாணவர்களுடைய வலியுறுத்தல் என்னன்னா செவியேறல் அது இதெல்லாமே வருமன்றத்தை சொல்றது. இப்ப 2021 ஆண்டு 2021 ஆண்டுக்கான திருமதிகளுக்கான உலக அழகியாக இலங்கையை சேர்ந்த கரோலின் ஜூரி என்பவர் இதான் கேள்விக்கு வந்தது. நான் ரிப்பீட் பண்றேன், மற்றதையும் சொல்லி தருவேன். 2021 ஆண்டுல கரோலின் ஜூரி என்ற இலங்கை பெண்மணி திருமதிகளுக்கான, திருமணம் முடித்தவர்களுக்கான உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். உலக அழகியாக அவர் தேர்வு செய்யப்பட்டார். அவர் தேர்வு செய்யப்பட்டு ஒரு 6 மாதங்களுக்குள்ள அவருடைய பட்டம் பறிக்கப்பட்டது. இலங்கையர்கள் இதுவரைக்கும் திருமதிகளுக்கான உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஒருவர் ரோசி சேனாநாயக்க, முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், கொழும்பு மாநகர சபை மேயர் ரோசி சேனாநாயக்க தான் உலகத்தில முதலாவது உலக திருமதிகளுக்கான அழகு ராணியாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் ஒரு இலங்கையர், இலங்கையை சேர்ந்த முதலாவது நபர், உலகத்தை சேர்ந்த முதலாவது நபர். அதற்கு பிறகு 2020-21 கரோலின் ஜூரி என்பவர் திருமதிகளுக்கான உலக அழகு ராணியாக தேர்வு செய்யப்பட்டு அவருடைய பட்டம் சில மாதங்களிலே பறிக்கப்பட்டது. ஏனென்ற விஷயத்தை எல்லாம் நாம் அடுத்த செஷனோட இந்த டியூட்டை மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து நாம கண்டினியூ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். சந்தேகங்கள் இருக்கார்கள் பேசிக்கொள்ளுங்க, பிரச்சனைகளை. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஓகே லோகநாதன் சார். லோகநாதன் சார் போயிட்டார். லோகநாதன் சார் ஓகே. பத்தி இந்த எல்லாம் கேக்குற ரெக்கார்ட பத்தி எல்லாம் அது கூகுள் டிரைவ்ல எல்லாமே அப்லோட் பண்ணி தானே சரிக்க இந்த நேரம் மாதிரி டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. அது சொன்னா கிளாஸ் எடுக்கற கேட்காத நானே எல்லாம். ஓகே, थैंक यू வெரி மச். நிரோசா மிஸ், எந்த ஊர் நீங்க? சார் இந்த டிரைவ்ல எல்லாமே சார் அப்லோட் பண்ணி தான் நிக்கிற ரெக்கார்டிங் ஒவ்வொரு டியூப் அந்த நீங்க போட்ட அந்த டியூப்
எல்லாம் மீக்கிறது சார். அதால அப்ப ஆ. அவங்க மொழி வேண்டியதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும். நான் அதற்கு கொஞ்சம் தெளிவில்லை தானே. எல்லாருமே எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல பெஸ்டாக்கள் இல்லை தானே. பாப்போம், நான் சொல்றேன் அவங்களுக்கு திரும்ப ஒரு அடுத்த கிளாஸ்ல. நீங்க எந்த ஒரு மிஸ்? நிரோசா மிஸ்? நான் வரக்காப்புல சார். வரக்காப்பல. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நான் ஒருக்கா சொல்றேன் எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த பேருகள் ஆங்கிலத்துல எழுதி வைக்கணுமா சார்? இல்ல பிரேக்கெட் தான் பண்ணலாம். பிரேக்கெட் தான் பண்ணலாம் ஆங்கிலத்துல. தமிழ்ல தான் எழுதணும் விடையே. ஓகே.